வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, திருமண வாழ்க்கை பாதிப்பு யாருக்கு? அதாவது பொதுவாகவே திருமணம் பண்ணாமலே இருக்காங்க சில பேர். அதில் எந்தவித குற்றமும் இல்லை. திருமணம் செய்த பிறகு திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவரவர்களுடைய வாழ்க்கை தனித்தனியாக பிரிஞ்சு வாழறாங்க. இல்லைன்னா ஒரே வீட்டிலே ஒருத்தர் பேசிக்காத அந்த மாதிரி வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அந்த பந்தம் முறிவு பெற்று வருவதற்கு காரணமான கிரகங்கள் இணைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போகிறோம். அதாவது மற்ற ஜோதிட முறைகளை விட இப்போ உங்களுக்கு இந்த தசை ஓடுது, இந்த லக்னத்திலிருந்து இந்த லக்னாதிபதியினுடைய தசை ஓடுறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய திசை ஓடுகின்றது, உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். குருவோட திசை ஓடுகிறது, உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதை விட பிருகுநந்தி நாடியில் அதி அற்புதமாக எந்த திசை ஓடுது அப்படின்றத விட அந்த தசாநாதனுடைய தன்மை, அவர் யார் யாருடன் சேர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ திருமண வாழ்க்கைக்கு சுக்கிரனை எடுத்துக்கலாம். சுக்கிரன் மூலியமாக திருமண வாழ்க்கையை, திருமண முறிவை, திருமண பந்தத்தை முறித்து கொள்பவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தால் சுக்கிரனே ஜாதகின்னு ஒரு இடத்துல நாடி ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லுவோம். அனைவருக்கும் குரு தான் ஜாதகர். இருந்தாலும் பெண் என்ற ஜாதகத்தை எடுக்கும் பொழுது சுக்கிரன் அந்த ஜாதகியாகவே காணப்படுவோம். குரு ஜீவனாக மாறிடுவாங்க பெண் ஜாதகத்துக்கு. ஆண் ஜாதகத்துக்கு குருவே ஜாதகர், சுக்கிரன் மனைவியாக இருப்பார். இந்த சுக்கிரன் ஒரு ராசியினுடைய ஆரம்ப டிகிரியில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்குது, 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசியில் முதல் 1.5 டிகிரி இல்லை கடைசி 28 டிகிரிக்கு மேலே ஒரு ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஜாதகர், அந்த ஜாதகி திருமண வாழ்க்கை, திருமண பந்தம், இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தத்தை சீக்கிரம் முறித்து கொள்வார்கள். இவங்க ஏன் முறிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும்னா, பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு ஆடம்பரமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை நமக்கு அமையவில்லையே என்று அந்த வாழ்க்கையை முறித்து கொள்வார்கள். சரி, அப்படி முறிச்சுக்கிட்டாங்க. அடுத்த வாழ்க்கை, இரண்டாவது ஒரு திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு சுகமான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்லா அமையுமா அப்படின்னா அந்த இடத்த கேள்விக்குறி தான் நம்ம போட முடியும். மற்ற கிரகங்களுடைய இணைவு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் அந்த சுக்கிரன் விளிம்பில் இருக்கும் ராசியினுடைய ஜாதகரோ இல்லை ஜாதகியோ என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சுகம், தன்னுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு ஆப்பனண்ட்டு, அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்கள கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அவங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இல்லற வாழ்க்கை கடுமையான, போராட்டமான, சிக்கலான அமைப்பை, கட்டமைப்பை இவங்களே உருவாக்கிக்குவாங்க. அதுதான் சுக்கிரன் விளிம்பில் இருந்தால் ஒருவருடைய திருமண வாழ்க்கை மிகவும் கட்டாயம் பாதிக்கப்படுது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் நாடி ஜோதிடத்தில் இது பக்காவாக எளிமையாக சொல்லிடுவாங்க. ஏம்மா, உங்களுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையே கொஞ்சம் சிறப்பு கிடையாதுமா, நீங்கள் தான் அனுசரித்து போகணும்னு எடுத்த உடனே சொல்லிடுவாங்க. இப்போ அந்த சுக்கிரனுடைய தசை வருது, எப்படி இருக்கும் தெரியுமா? வச்சு செய்யும். பொருளாதார நிறைவும் குறைவு பண்ணும், பொருளாதார தன்னிறைவும் கை வைக்கும், குடும்ப வாழ்க்கையிலையும் கையை வைக்கும், அந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அந்த பந்தத்திலையும் கையை வைக்கும். அதுதான் 1000 பிரச்சனை இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக ஒன்று சேரும் பொழுது சில பிரச்சனைகள் சில காலங்கள் அப்படி பயணப்பட்டு போயிடும். அதிலே கை வைக்கிறதுன்னு வச்சுங்களேன், அடிமடியிலே கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அதிலே கை வைக்கிறதுனா அந்த மாதிரி வாழ்க்கையை இந்த கலியுகத்தில், இந்த டிஜிட்டல் உலகத்தில் உடனே முறிவு பெற்று தனித்தனியாக போயிடுறாங்க.
ஆதி காலத்தில் அதுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கிடையாது. கால நேர சூழ்நிலைகள் தான் வந்து தர்மம் வந்து தலை காக்கும்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்லுவார் சகுனிகிட்ட, அப்போ காலத்திற்கு ஏற்றாற்போல் வந்து உங்களுடைய தர்மம் வந்து மாறுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு சகுனி கேட்பார். அதுதான் உண்மை. கிரேதா திரேதா தோபரா கலியை வந்து பயன்படுத்திட்டு வருது. 4 யுகங்கள் வந்து சேர்ந்தது வந்து பல யுகங்களாக சேர்ந்து பிரம்மனுடைய ஆயுளில் போவோம். இந்த யுகங்கள் பல யுகங்களை கண்டு வந்த நம்மளுடைய இந்த பூமியினுடைய வாழ்க்கை எந்த நேரத்துக்கு எப்படி நடந்துக்கணுன்றதை வந்து அந்தந்த சூழ்நிலை அந்தந்த காலத்துக்கு ஏற்றார் போல் இருக்கும். இப்போ ஏசிலாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசி கிடையாது. ஆனால் ஏசிக்கு இணையான அந்த வீடுகளை அமைத்து தருவார்கள். விஸ்வகர்மா வீடு கட்டினா எப்படி உள்ளுக்குள்ள அப்படியே குளிரூட்டி மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த தன்மை போய் இப்போ ஏசியை பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அந்த காலத்தில் குதிரையை பயன்படுத்தி இருப்பாங்க வெகு வேகமாக வந்து பயணம் பண்ணுறதுக்கு. இந்த காலத்தில் வந்து நம்ம மகிழ்வுந்து பயன்படுத்துகிறோம், கார். அதுபோல் காலத்துக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறும், உங்களுடைய கிரக நிலைகளும் அதற்கு ஏற்றாற்போல் அந்த செயல்பாடுகளை செய்யும். சுக்கிரன் விளிம்பில் இருந்தால், சுக்கிரன் ஒரு ராசியினுடைய ஆரம்பம் முதலில் முடிவில் இருந்தால் கண்டிப்பாக கட்டாயமாக திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, திருமண பந்தத்தை உங்களுக்கு சிக்கலையும் போராட்டங்களையும் கண்டிப்பாக 100% உண்டு பண்ணுறது தான் எல்லாருக்கும் தெரியும். யாருடைய ஜாதகத்தில் எத்தனை கோடி பேர் ஜாதகத்திலும் எடுத்து பாருங்கள். அதுவும் அந்த தசாவோ புத்தியோ போகும்பொழுது அந்த காலங்கள் வரை. இப்போ அந்த சுக்கிரன் விளிம்பில் இருந்தால் மட்டும் பிரச்சனையா? இல்லை, மற்ற சுக்கிரன் விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகங்களை போயிட்டு சந்தித்தாலும், இப்போ சுக்கிரன் மேஷத்தில் இருக்கு, ரிஷபத்தில் சூரியன் வந்து 1 டிகிரியில் இருக்கார், கார்த்திகை நட்சத்திரம் 1 டிகிரி 15 பாகை கலையில் இருக்கார். அந்த சூரியனை போயிட்டு சுக்கிரன் போய் தொட போகிறாரு. இவர்களுடைய வாழ்க்கையும் சிக்கலே. அதாவது இவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவர் பாதிக்கப்பட்ட கிரகங்களோடு போய் சேர்ந்தாலும் சரி, என்ன பண்ணும்? அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். இதுதான் கிரகங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துங்களில் பேசுவேன், நிறைய வீடியோக்களும் போட்டிருக்கேன். போன வீடியோ கூட கிரகங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கோ ஜாதகருடைய வாழ்க்கை பயணம் அப்படி இருக்கும். கிரகங்கள் வந்து எந்த தன்மையிலையும் கெடாமல் இருந்தால் ஜாதகருடைய வாழ்க்கையும் எந்த தன்மையிலும் கெடாமல் அவருடைய வாழ்க்கை இயல்பாக வாழ்ந்து இயல்பாக இறைவனை அடி சேர்வார். அப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். சுக்கிரன் விளிம்பில் இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில், எல்லாருக்கும் ஒரே காரணமாக இருக்காது, பல காரணங்களாக கொண்டு வந்து அந்த கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்றாற்போல், கிரகம் எங்கே இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, எந்த இடத்துல ஏறி இருக்குது, யார் யார் எந்த டிகிரியில் போய் சந்திக்கிறாங்க, அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய கட்டமைப்பு, அவர்களுடைய பிரபஞ்சத்தினுடைய பிரிவு வந்து எடுத்து காட்டும். அப்போ சுக்கிரன் விளிம்பில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும்ன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர்வோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசி பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.